அயோத்தி ராமர் கோயிலில் 22 அடி நீளம் 11 அடி அகலத்தில் சிறப்பு கொடி தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ராமர் கோயிலில் 191 அடி உயரத்தில் கொடி ஏற்றப்படுகிறது. முன்னதாக அயோத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி சாலை வலம் மேற்கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். சாலை நெடுகிலும் பிரதமர் மோடிக்கு மக்கள் உற்சாகமாக வரவேற்பு கொடுத்து வருகின்றனர். அயோத்தி ராமர் கோயில் கொடியேற்றும் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பதற்காக அயோத்தி சென்றிருக்கும் நிலையில் கொடியேற்ற நிகழ்வில் பங்கேற்பதற்கு முன்னதாக தற்போது பிரதமர் சாலை வலத்தில் ஈடுபட்டு வருகிறார். 191 அடி உயரத்தில் ராமர் கோயிலில் கொடி ஏற்றி வைக்க உள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி. கொடியேற்ற நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் பிரதமர் மோடியை வரவேற்க அயோத்தியில் வழிநெடுகிலும் பொதுமக்கள் உற்சாகமாக வரவேற்பு கொடுத்து வருகின்றனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, கூடுதல் விவரம் என்ன? அயோத்தி ராமர் ஆலயத்தில் கொடியேற்றும் விழாவில் பங்கேற்க வந்திருக்கும் பிரதமர் மோடி தற்போது அந்த பகுதியில் ஊர்வலமாக சென்று கொண்டிருக்கிறார். ராம்பத் பகுதி வழியாக சென்று பின்பு அங்குள்ள ஹனுமான்கடி ஆலயத்திலே முதலில் அவர் வழிபாடு செய்வார் எனவும் பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு ராமர் ஆலயத்துக்கு செல்வார் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. 12 மணிக்கு பிறகு அவர் கொடியேற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். ராமர் ஆலயம் உங்களுக்கு நன்றாக தெரியும், சென்ற வருடம் கட்டி முடிக்கப்பட்டு திறப்பு விழா நடத்தப்பட்டது. ஆனால் அந்த வளாகத்தினுள் பல்வேறு சிறிய ஆலயங்களை கட்டும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தன. மேலும் சுற்றுப்புற சுவர் உள்ளிட்டவற்றை கட்டும் பணிகள் நடந்து கொண்டிருந்தன. அந்த பணிகள் எல்லாம் தற்போது நடந்து முடிந்திருக்கின்றன. ஆகவே தற்போது கோவில் கட்டுமான பணி முழுவதுமாக நிறைவு பெற்றுவிட்டது. அதற்கு அடுத்தபடியாக இந்த ஆலயத்துக்கான கொடியை இனி ஏற்றும் பணி தொடங்க வேண்டும். தினசரி இந்த கொடி இங்கே பறக்கும் என முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இதற்காக நீங்கள் சொன்னது போல சிறப்பான கொடி தயாரிக்கப்பட்டிருக்கிறது. சூரியனுடைய உருவம் மற்றும் ஓம் என்ற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ள இந்த கொடியைத்தான் இந்த ஆலயத்துக்காக பயன்படுத்த இருக்கிறார்கள். ஆகவே அந்த கொடி இன்று முதல் முறையாக ஏற்றி வைக்கப்படும், பிரதமர் கையால் ஏற்றி வைக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு தினமும் இனி இந்த கொடியை இங்கே ஏற்றும் பணி நடைபெறும். ராம்பத் சாலை வழியாக பிரதமர் மோடி சென்று கொண்டிருக்கிறார். இந்த சாலை வழியாக சென்றுதான் அவர் ஹனுமான்கடி ஆலயத்தை சென்றடைய இருக்கிறார். ஹனுமான்கடி ஆலயத்திலே வழிபாடுகளை முடித்த பிறகு அவர் ராமர் ஆலயத்துக்கு செல்வார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியின் நிரல்படி அங்கு 12 மணிக்கு பிறகு விழா நடைபெறும். அதிலே RSS தலைவர் மோகன் பாகவத் கலந்து கொள்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல் மற்றும் முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள். விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கணபதி.